கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று முதல் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பின் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஆமாங்க, கிறிஸ்துவுக்கு பின் சீஷர்கள் என்ன செய்தாங்க? ஸோ இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நாம் படித்தாக வேண்டும். செபிப்போம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். ஆமென். கர்த்தாவே, இப்போ பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துடைய முன்னுரையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம் ஏன் படிக்க வேண்டும்? எனக்கு இதை குறித்து யோசிக்கிறப்ப எனக்கு என்னென்னா, 2018 நானும் எப்சிபாக்காவும் வேதத்தை படிக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருந்தோம். அப்படி முயற்சி செய்யும் பொழுது எனக்குள்ளே வந்த கேள்வி, இந்த சீஷர்கள்லாம் எங்கே போனாங்கப்பா? ஏன்னா அதிகமாக சுவிசேஷ பகுதிகளை படித்து வளர்ந்ததுனால ஸோ இந்த சீஷர்கள் என்ன செய்தாங்கன்ற ஒரு அறிவு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் மாமியார் வந்து ஜோஷுவான்ற ஒரு பிரதரை வந்து எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க. அப்போ அந்த பிரதர் பேசி கொண்டிருக்கும்போது திடீர்னு நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. ரியலி எனக்கு அந்த நேரத்தில் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதிகமாக. ஏன்னா அந்த சீஷர்களை குறித்த ஒரு விஷயம் எனக்குள்ள அந்த கேள்வி இருந்தபோது தேவன் அந்த கேள்விக்கான பதிலாக அந்த சகோதரனை எங்களிடத்தில் அனுப்புனாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதை சொல்லி கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு இந்த சீஷர்கள் என்ன செய்தாங்க அது மட்டும் இல்லைங்க, உண்மையாலுமே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுகளாக இருக்கிறோன்னா நம்மளுடைய அழைப்பு என்ன, நம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற ஞானம் இல்லாமல், அந்த ஒரு கேள்வியே இல்லாமல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கேள்விக்கான பதில் தான் அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நான் ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என் அழைப்பு என்ன? நான் இயேசுவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நான் தொடங்கி கிறிஸ்துவுக்குள்ளே முடிக்கிற ஒரு அனுபவத்தையும் எனக்கு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் தான் கற்றுக் கொடுக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் என்று பார்த்தால் வைத்தியனாகிய லூக்கா. யாருக்கு எழுதுகிறார்? தியோஃபிலுவுக்கு எழுதுகிறார். இந்த தியோஃபிலுவு யார் என்று உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். லூக்கா எழுதின லூக்காவுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. மகாகணம் பொருந்திய தியோஃபிலுவே, நாங்கள் முழு நிச்சயம் நாம் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இப்போ பாருங்க, அந்த 3ஆவது வசனத்தில் ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை. அதாவது தியோஃபிலுவுக்கு ஏற்கனவே கிறிஸ்துவை பற்றி தெரியும். ஸோ அந்த கிறிஸ்துவை பற்றி தெரிந்ததை முதல்ல என்ன பண்ணியிருப்பார், தியோஃபிலு சொல்லியிருப்பார். எனக்கு இப்படி இப்படி ஒரு மனுஷனை பற்றி சொன்னாங்கப்பா, அவர் ரொம்ப அற்புதம் செய்கிறவர் போல், அவர் தான் மேசியானு கூட சொல்லிக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லியிருப்பார். இப்படிலாம் சொல்லியிருக்கும் பொழுது இப்போ லூக்கா தான் சீஷர்களோடு பவுலோடு பேதுருவோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்காரு. அப்போ லூக்காவுக்கு இந்த விஷயத்தை எழுதுனதும் தியோஃபிலு இவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த பிரபந்தத்தை எழுதுறாரு, இந்த லூக்கா புத்தகத்தை எழுதுறாரு. ஏன் நான் இதை சொல்கிறேன், இந்த லூக்கா புத்தகத்தின் இணை புத்தகம் தான் அப்போஸ்தலருடைய நடபடிகள். அதோடைய முதல் தொடக்கம் பாருங்கள், மகா கணம் பொருந்து தியோஃபிலுவே. இப்போ தியோஃபிலுவுக்கும் லூக்காவுக்கும் இந்த லூக்கா புத்தகத்தை எழுதும் பொழுது ஒரு மரியாதைக்குரிய விதமாக தொடங்குறாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். தியோஃபிலுவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த லூக்கா புத்தகத்துக்கும்
அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துக்கும் கிட்டத்தட்ட 1 இயர் அப்படி தான் கேப் இருந்திருக்கும். ஏன்னா லூக்கா புத்தகம் கிபி 60ல் எழுதப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 61, 62க்குள்ள எழுதப்பட்டது. ஸோ இந்த தியோஃபிலு அப்படின்னு அவர் சொல்கிறதுனால நமக்கு என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கம்யூனிகேஷன் என்ன பண்ணியிருக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, தியோஃபிலுவே அப்படின்னு நார்மலாக ஆரம்பிக்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த புத்தகத்தை அவர் ஏன் எழுதுறாருன்றத காரணத்தை லூக்கா எழுதுறாரு. யாருக்கு? தியோஃபிலுவுக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தியோஃபிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அதாவது பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, இது வந்து உங்களுக்கு அதிகாரம் 1 பற்றி நம்ம படிக்கும் பொழுது இதோடைய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் அவர் என்னத்துக்கு எழுதுகிறாரு பாருங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும். என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன செய்யணும் என்ன உபதேசிக்கணுன்றதை குறித்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதியிருக்காரு. ஸோ இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், என்னத்தை மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதற்கான ஞானத்தை இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லூக்கா வந்து ஒரு புறஜாதியார், ஒரு கிரேக்கன். நமக்கு தெரியும் ஏற்கனவே யூத மார்க்கத்தை பிடித்தவர்கள் இந்த யூத மார்க்கத்தில் அமைந்து கொள்வதற்கு, அதாவது ஒரு சிட்டிசன்ஷிப் மாதிரி, நான் இந்த யூத மார்க்கத்தில் என்னை வந்து நான் என்ன பண்ணுறேன், அமைத்து கொள்கிறேன். இந்த லூக்காவும் அப்படி தன்னை யூத மார்க்கத்தில் அமைத்து கொண்டவர். அவர் கிரேக்கனானா. அப்படி இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் இவர் வந்து கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவினால் அறியப்பட்டு அந்த காரியங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. பாருங்க, அவர் ஒரு நல்ல படித்த ஒரு டாக்டர். ஸோ அந்த அவருடைய எழுத்து முறைகளை பாருங்கள். லூக்கா புத்தகம் மற்ற எல்லா சுவிசேஷ புத்தகத்தை காட்டி லூக்கா புத்தகத்தில் தெளிவான வரைபடங்கள், தெளிவான காரியங்கள். அது சீமோனுடைய பாடல்களாக இருக்கட்டும், மரியாளுடைய பாடல்களாக இருக்கட்டும், எலிசபெத் சகரியாவாக இருக்கட்டும், உயிரோடு எழுந்த காரியமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றன் பின் ஒன்றாக அழகாக என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அதிலே நமக்கு தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு சொல்லாட்சி உள்ளவர், நல்ல ஒரு படிப்பறிவு உள்ள ஒரு மனிதன். தன்னுடைய ஞானத்தை என்ன பண்ணார், கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் அவர் வந்து அவருடைய பார்வையில் பேதுருவாக இருக்கட்டும், பிலிப்புவாக இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், அவர் என்ன பார்த்தாரோ அதை தான் எழுதியிருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம். இப்போ இந்த புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்தில் தோமாவுடைய ஊழியம் எழுதப்படலை. ஸோ தோமா ஊழியம் செய்யலைன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. இந்தியர்களாகிய நமக்கு தெரியும் தோமாவுடைய வரலாறு என்ன. அவர் முதல்ல இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய கிறிஸ்தவ சமூகத்தை அவர்தான் விதையாக விதைத்து இந்த மண்ணிலே உயிரை விட்டவர் இல்லையா. அப்போ நம்மளுடைய மனநிலையை நாம் பொருத்தி கொள்ள வேணும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிற இந்த பகுதிகள் எல்லாமே லூக்காவுடைய பார்வையில் எழுதப்பட்ட காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட லூக்காவின் மூலமாக இந்த காரியங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. யோவான் அழகாக சொல்கிறாரு பார்த்தீங்களா, கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும் எழுதணுன்னா புத்தகமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் தேவ ஊழியர்கள் செய்கிற எல்லாவற்றையும் எழுதணுன்னா என்ன பண்ணாது, புத்தகங்கள் பத்தாது. ஏன்னா அநேக ஊழியர்கள் 12 சீஷர்களும் என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்தாங்க. இப்போ 12 சீஷர்னு சொன்னது உங்களுக்கு தோணும் யூதாஸ் காரியர் தானே இறந்துட்டாரு. நான் இதை பற்றி 1ஆம் அதிகாரத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது நான் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க தொடங்கும் பொழுது சீஷர்களுடைய அழைப்பை அவர்கள் எப்படி
பயன்படுத்தினார்கள். ஆண்டவர் எப்படி அவர்களை எடுத்து பயன்படுத்தினார்? 2வது, அழைக்கப்பட்ட நாம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும், அந்த உபதேசத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை ரொம்ப டீப்பாக வந்து நான் கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு பெரிய அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை ஓரளவுக்கு ஓகே, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் இதுதான் இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு நான் இந்த சாப்டரை கொண்டு போவேன். ஸோ இந்த முன்னுரையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு, தியோஃபிலுக்கு எழுதியிருக்காரு, கிபி 61 62க்குள்ளே இதை எழுதியிருக்காரு. இதோடைய கருப்பொருள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சபை, ஆதி திருச்சபையின் தொடக்கம் எங்கே தொடங்கி எங்கே முடிவடைந்தது, எங்கே தொடங்கி எப்படி பரவியது. நீங்கள் இந்த அதிகாரம் 1 இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 1 எருசலேமில் தொடங்கி ரோம், ஆசியா வரைக்கும் இந்த சுவிசேஷம் பரவியது. அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த கிபி 60 50 இது எல்லாமே வந்து ரோமர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ரோமர்கள் 1000 வருடம் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ இந்த ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எங்கே பார்த்தாலும் ரோமர்கள் தான் இருப்பாங்க. ஸோ ரோமுக்கே இந்த சுவிசேஷம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணுறாங்க, பரவும்படிக்கு சீஷர்கள் இதை எப்படி கொண்டு போனாங்கன்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் வழியாக பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை 15 நிமிடத்துக்குள்ளே ஒவ்வொரு அதிகாரத்தையும் நான் முடிக்கணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது, கிச்சனில் இருக்கும்போது, இல்லை ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் மற்ற காரியங்களை செய்யும்போது இதை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன அப்போஸ்தலர் நடபடிகளை பற்றின ஒரு சின்ன செய்தியை நீங்கள் தெரிந்து கொண்டதாக நான் புரிந்து கொள்வேன். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கணுன்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, தேவ ஆவியானவர் எனக்குள்ளே கொடுத்த வாஞ்சியும் கூட. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் படித்ததுக்கு பிற்பாடு தான் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணுன்ற வைராக்கியமும் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ நான் நம்புகிறேன், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நீங்கள் படிக்க தொடங்கும் பொழுது உங்களுக்கும் அந்த உந்துதல், அந்த தேவ ஆவியானுடைய செயல்பாடு உங்களுக்குள்ளே வருகிறத நீங்கள் உணர போகிறீங்க. நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 2வது விஷயம் என்னென்னா, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீங்கன்னா, தினந்தோறும் ஒரு 5 நிமிஷம் அப்போஸ்தலர் இப்போ நாளைக்கு வந்து நம்ம 1ஆம் அதிகாரம் படிக்க போகிறோம். ஸோ அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் ரீட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணாதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது எல்லாமே என்ன பண்ணும், விடிவெளி நட்சத்திரத்தை போல் பிளிங்க் ஆகும். ஸோ நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து அந்த அதிகாரத்தை படிக்கலைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மேலோட்டமாக ஒரு செய்தியை போல தான் இருக்கும், டீப்பாக உள்ளே போக முடியாது. ஸோ நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படிக்க விரும்புகிறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாரத்தை படிங்க. ஒரு சில அதிகாரங்கள் வந்து கண்டினியூஷனாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே ஸ்கிப் பண்ணி நான் 15 நிமிஷத்தில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த முன்னுரையை பார்த்து நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்று கர்த்தாவே, நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் முன்னுரையை படித்தோம். இந்த முன்னுரையிலே தேவ ஆவியானவர் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், நாங்கள் உபதேசிக்கவும், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேத பகுதிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள, படிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தல்லுங்க. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.